அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக தர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. 1/8/2024 முதல் சுக்கிரனின் ருத்ர தாண்டவத்தால் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் அற்புதமாக அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரன் தனது சப்தம பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. எனவே பூர்வீக ரீதியிலான சொத்து பிரச்சனை, குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய மன வருத்தம், வேதனை போன்ற அனைத்துமே தாமாக விலகக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து வழங்குகிறாருங்க சுக்கிரன். இதன் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் சூரியன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். சூரியனின் பார்வையிலும் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் பகை கிரகத்தின் வீட்டிற்கு செல்லும் போது எவ்வளவு கவனத்துடன் இருப்பார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக நாம் ஒரு பகைவரின் வீட்டிற்கு சென்றால் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக செயல்படுவோம். அவரும் நம்மளை பகைவராக பார்த்தால் எப்பேற்பட்ட அளவிற்கு ருத்ரதாண்டவம் நடைபெறும் என்பதை யோசித்து பாருங்கள். அதே போன்றுதான் தற்போது சுக்கிரனும் ருத்ர தாண்டவத்தை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்படிப்பட்ட இடம் லாபஸ்தானம் என்பதால் அங்கு தோல்வியோ வீழ்ச்சியோ இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் ரெட்டிப்பு நன்மை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சூரியனும் மிக விரைவில் அவருடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறாருங்க. எனவே அபரிவிதமான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்ற ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் மிக வலுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது உச்சபட்ச வளர்ச்சியையும் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 11ஆம் இடத்தில் தான் தற்போது ராசியின் அதிபதியான சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமர்கிறாருங்க. எனவேதான் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் திட்டவட்டமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் தற்போது சாதகமாக வலம் வருகின்றன. ராசியின் உச்ச அதிபதியான சனி பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். மிக விரைவில் சூரியன் வித்யாகாரகரான புதனும் லாபஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறார் என பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக சாதகமாகவும் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்பம் சார்ந்த பணிகளில் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவருடன் இணைந்து செவ்வாய் குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். விதிகளிலே சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் என்றாலும் அங்கு விதிவிலக்காக சில நிகழ்வுகள் பார்க்கப்படுகின்றன. அதுபோன்ற அமைப்பில் தான் குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவும் உள்ளது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது என்பது நிச்சயமாக குடும்ப ரீதியாக மிக செழிப்பான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தாமாகவே விலகுவதற்கான சூழல் உண்டு. மறைந்து போன பிரச்சனைகள் மீண்டும் எழுந்தாலும் கூட அவற்றை திறன்பட கையாளுவதற்கான சூழலை வலுவாக வாங்கி கொடுக்கிறார். புதிதாக எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாத வகையில் சுக்கிரன் பார்த்து கொள்கிறாருங்க. பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழியையும் பிறப்பிக்கிறார். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கவலை இல்லாமல் சிறப்பான வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல அதிரடியான திட்டங்களையும் யூகங்களையும் வகுத்து கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன்.
எனவே பல்வேறு வகையான பிரச்சனைகள், கவலை அளிக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் தவிர்த்து போடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக ரூணரோக சதுரஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக உண்டு. இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரிலே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. அசையும் அசையாக்கள், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை நிறைந்து பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் சுக்கிரனுடைய பயிற்சியானது அமைகிறது. நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப ரீதியான நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சுக்கிரனின் ருத்ர தாண்டவம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சில நேரங்களில் நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை போன்றவற்றில் அலைச்சல் சந்தித்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. உத்தியோக ரீதியாக மிக அனுகூலமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியான மறுக்கப்பட்ட சலுகைகள் போன்றவை கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமைவதற்கான யோகமும் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு எதிரியாக நினைத்தவர்கள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான ஒரு இணக்கமான காலகட்டமாக அமைவதற்கான சூழல் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நிறைந்து இருந்தாலும் அத்தனை போட்டிகளையும் சமாளித்து லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு. எதை செய்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைகின்றன. கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதோடு திட்டமிட்டபடி எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாக அமையும். தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறை சார்ந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியாக பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து பெறக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையுங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளாமல் ஆடம்பரம் செய்தாலும் கூட இதைவிட வருமானம் உயர்ந்து கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகள் மிக பெரிய அளவில் வரவேற்பை பெறக்கூடிய யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய யூகங்களை கையில் எடுப்பதற்கான யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில் மிகவும் வலுவாக உண்டு. அவை உங்களுடைய வளர்ச்சிக்கு மிக பெரிய அளவில் பக்க உறுதுணையாக இருக்கிறது. மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்திருக்கிறாருங்க. இருந்தாலும் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம். இதை செய்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சில விரய செலவுகளையும் சந்திப்பதற்கான சூழல் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11 அமர்வதால் பெண்மணிகளுடைய அத்தனை திட்டங்களும் லாபகரமாக அமைய போகிறது. அடிக்கடி எதிர்பாராத பரிசு பொருட்களும் வியக்கத்தக்க வகையில உதவிகளும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளுக்கு பணிச்சுமை குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் கைகூடும். தயக்கம், குழப்பம் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய வரன் மற்றும் புத்திரபாகியம் சிறப்பாக அமையும். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.